ஹலோ ஹாய் ட்ரேடர்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் கான்செப்ட். ட்ரெண்ட் லைன் கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி என்ட்ரி எடுக்கணும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கிளியர் மார்க்கெட் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கணும். ஓகேங்களா? இது ஏன் ட்ரெண்ட் லைன் கான்செப்ட் ஸ்ட்ரக்சர் நான் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு லோ வந்திருக்கா, இந்த ஃபஸ்ட்டு லோவையும் செகண்ட் லோவையும் கனெக்ட் பண்ணுறது மட்டும்தான் நம்மளோட வேலை. ஓகேங்களா? தேர்ட் பாயிண்ட்டை மார்க்கெட் அதுவாகவே மேலே போயிட்டு வந்து இங்கே ஒர்க் ஆச்சுன்னா தான் இந்த ட்ரெண்ட் லைன் ஆனது வேலிடாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இது ஒரு கிளியர் கட் ஆஃப் சப்போர்ட் லைன். ஓகேங்களா? இந்த சப்போர்ட் லைனில் தேர்ட் டச் வந்து ஒர்க் ஆகிருக்கு. அகெயின் மார்க்கெட் வந்து ஏறி வச்சுட்டு திரும்ப வந்து டச் ஆகிருக்குன்னா இது ஃபோர்த்து டச். ஓகேங்களா? இந்த ஃபோர்த்து டச்சுமே மேக்ஸிமம் ஒபே ஆகிறது ட்ரை பண்ணும். ஃபிஃப்த்தில் பிரேக் அவுட் நடக்கலாம். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் வந்து அகெயின் மேலே போயிட்டு சிக்ஸ்த்தில் பிரேக் அவுட் நடக்கணும். ஓகேங்களா? ஆக மொத்தம் 4 பாயிண்ட்ஸ் லெவல் வரைக்கும் நம்மளால் வந்து என்ட்ரிஸே எடுக்க முடியும். எப்படின்னா, ஃபஸ்ட்டில் எடுக்க முடியுமாங்கிற எடுக்க முடியாது, செகண்டில் எடுக்க முடியாது, தேர்டில் எடுக்க முடியும், ஃபோர்த்தில் எடுக்க முடியும், ஃபிஃப்த்தில் வந்து எடுக்க முடியாது. ஏன்னா ஃபிஃப்த்தில் என்ன வேணாலும் நடக்கலாம். ஃபிஃப்த்லேயும் பிரேக் அவுட் நடந்தாலும் நடக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபேக் அவுட் கொடுத்துட்டு மேலே போயிட்டு சிக்ஸ்த்தில் பிரேக் அவுட் நடக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம லைவில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இது 5th பாயிண்ட், இது 6th பாயிண்ட். ஓகேங்களா? இப்போ இந்த லோ பிரேக் பண்ணுச்சுன்னா நம்மளோட என்ட்ரி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட் ட்ரெண்ட் ஆனது டவுன் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகும். இதுவே ஒரு அப் ட்ரெண்ட் நடக்குதுன்னா அப் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம லைவில் எங்கே இருக்குது செக் பண்ணிக்கலாம். ட்ரெண்ட் லைன் கான்செப்ட் எங்கே ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாமா? இப்போதைக்கு இதில் எங்கேயும் இல்லை. ஓகே, ஃபைன். இங்கே பாருங்கள், இந்த லெவலில் பாருங்கள், 1ஐயும் 2ஐயும் வச்சு கனெக்ட் பண்ணி ட்ரை பண்ணுறேன். ஆனால் மார்க்கெட் ஒர்க் ஆகலை. அதனால் ஒர்க் ஆகலைன்னா நம்ம விட்டுறணும். அது போட்டு ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய மற்ற என்ட்ரிஸ் எல்லாமே மிஸ் ஆகிடும். ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்ப்போமா? இங்கே இருக்குது இல்லை, இதுக்கப்புறம் எங்கேயும் இல்லை. நான் இதுக்கும் வந்து யூரிஎஸ்டி வச்சு பார்க்குறேன். ஓகேங்களா? யூரிஎஸ்டி என்ட்ரிஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து 4 ஹவர் வச்சு பார்க்குறேன். 4 ஹவரில் நம்மளுக்கு எங்கே என்ட்ரி இருக்குது, இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள். இது ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட். இங்கே பார்த்தீங்களா? இது ஃபஸ்ட் பாயிண்ட். ஓகே, இந்த ரேஞ்சு தான் நம்மளுடைய ஃபஸ்ட் பாயிண்ட். இது செகண்ட் பாயிண்ட், இது வந்து தேர்ட் பாயிண்ட். ஏன் இது வந்து தேர்ட் பாயிண்ட் சொல்லணும்னா, இங்கே ஃபேக் அவுட் நடந்துருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 4th பாயிண்ட், நெக்ஸ்ட்டு 5th பாயிண்ட், அடுத்து லாஸ்ட்டாக 6த்தில் மார்க்கெட் கிளியராக நம்மளுக்கு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஓகேங்களா? அதே போல் ஒரு அப்ட்ரெண்ட் மார்க்கெட்டில் சப்போர்ட் லெவலானது ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணக்குள்ளே கீழே மட்டும் தான் ட்ராப் பண்ணணும். மேலே ட்ராப் பண்ணிங்கன்னா அது வந்து டவுன் ட்ரெண்டில் மட்டும் தான் ட்ராப் பண்ணணும். ஓகேங்களா? இது போல் தான் நம்மளுடைய ட்ரெண்ட் லைன் அனலைசஸ் இருக்கும். ஓகேங்களா? நம்மளுடைய என்ட்ரி வந்து 3ல் எடுக்கலாம், 4த்தில் எடுக்கலாம், 5த்தில் எடுக்கக்கூடாது, 6லையும் எடுக்கக்கூடாது. 6த்தில் எப்போயும் 5த்தில் எப்படி எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா, பிரேக் அவுட் நடந்துட்டால் வந்து நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? இவ்வளோ தான் ட்ரெண்ட் லைன் கான்செப்ட்.